தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இன்றைய போட்டி இந்திய அணிக்கு சவால் நிறைந்ததாக இருக்கும் என்று கிரிக்கெட் விமர்சகர் சுமன் சி ராமன் தெரிவித்துள்ளார். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஓரளவுக்கு விறுவிறுப்பு இருக்கும். ஏன்னா இந்தியாவுக்கு இந்த தொடரில் தொடர்ந்து தோக்காமல் இருக்கிறதுக்கு நிச்சயமாக இன்றைக்கி ஜெயிச்சு ஆகணும். அதனால் ஓரளவுக்கு விறுவிறுப்பு இருக்கும். ப்ளஸ் தென்னாப்பிரிக்காவுக்கு 2 முக்கிய வீரர்கள், அதாவது ஜேபி டுமினி மற்றும் மார்னே மார்க்கல். டுமினி நிச்சயமாக ஆடவில்லை என்று அறிவிச்சிட்டாங்க. மார்க்கல் ஆடுவாரா என்ற சந்தேகம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் நிச்சயமாக இந்தியாவுக்கு ஓரளவுக்கு வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. இந்தியாவுக்கு இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. பேட்டிங்லேயும் பிரச்சனைகள் இருந்திருக்கு, போலிங்லேயும் பிரச்சனைகள் இருந்திருக்கு. சில பேட்ஸ்மேன் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க ஃபார்மில் இல்லை. ஷிகர் தவன், சுரேஷ் ரெய்னா போன்ற பேட்ஸ்மேன் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த தொடரில் T20 தொடராக இருக்கட்டும், ODI தொடராக இருக்கட்டும் பெரிய அளவில் ஒன்றும் பிரகாசிக்கலை. ஸோ நிறையா ப்ரெஷர் திருப்பி உங்களுக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. அதுக்கப்புறம் MS தோனி, இவங்க மேலே தான் ப்ரெஷர் வந்திருக்கு. ஸோ இந்த எந்த அளவுக்கு மற்ற பேட்ஸ்மேன் இன்றைக்கி விளையாட போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். அதே போல் போலிங் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி விளையாடிய உமேஷ் யாதவாக இருக்கட்டும், புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், மோஹித் சர்மாவாக இருக்கட்டும் பெரிய அளவில் அவங்களால ஒன்றும் பிரகாசிக்க முடியல. ஸோ இதுவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். ஏன்னா இந்தியா கம்ப்ளீட்டாக ஸ்பின்னில் நம்பி விளையாட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது.